சொன்னதை செய்யணும். ஒருநாள் பறவைகளின் அரசன் அவரது பறவை கூட்டத்திற்கு ஒரு கட்டளை இட்டார். அது என்னவென்றால், அனைவரும் எல்லா இடங்களிலும் சென்று உணவினை தேடுங்கள். எங்காவது சிறு தானியங்கள் அல்லது விதைகள் கிடைத்தால் என்னிடம் வந்து கூறுங்கள். நாம் அனைவரும் அதை பங்கு போட்டு கொள்ளலாம் என்று கூறியது. அனைத்து பறவைகளும் பறவை அரசர் கூறியது போல் உணவினை தேடி சென்றது. அப்பொழுது ஒரு பறவையானது தானியங்கள் செல்லும் வண்டியை பார்த்து, அங்கு சிறுதானியங்கள் அந்த வண்டியில் இருந்து சிந்தியிருப்பதையும் பார்த்தது. அந்த தானியங்களில் நின்று கொண்டு அதனை கொத்தி கொத்தி தின்றது. பின்பு சொன்னது, நான் இதை பறவையின் அரசருக்கு தெரிவிக்க மாட்டேன். நான் இவை அனைத்தையும் தின்று மகிழ்வேன். ஆனால் இதை மற்ற பறவைகள் பார்த்து விட்டால் என்ன செய்வது என்று எண்ணியது. அந்த பறவை இந்த தானியங்களை எப்படி பாதுகாப்பது என்று எனக்கு தெரியும் என கூறிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து பறவைகள் கூடும் இடத்திற்கு சென்றது. பறவைகளின் அரசன் ஏன் இவ்வளவு நேரம் உணவு ஏதாவது தென்பட்டதா என்று கேட்டது. அதற்கு அந்த பறவை, ஒரு உணவு கூட தென்படவில்லை அரசே, மேலும் நான் உயிர் பிழைத்து வந்ததே பெரிய விஷயம் என்று கூறியது. அந்த பறவை கூறுவதை அனைத்து பறவைகளும் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்தன. அப்பொழுது அந்த பறவையானது கூறியது, நான் ஒரு வழிப்பாதையை பார்த்தேன் அரசே. அங்கு நிறைய குதிரை வண்டிகளும் எருது வண்டிகளும் சென்று கொண்டிருந்தன என்று கூறியது. அப்பொழுது அந்த பறவைகளின் அரசன் கூறினார், குதிரைகளும் எருதுகளின் வண்டிகளுமா? அப்போது அங்கு நிறைய தானியங்கள் இருக்குமே. ஆனால் அங்கு சென்று தானியங்களை சேகரிப்பது மிகவும் கடினமான விஷயம். எனவே அங்கே யாரும் செல்ல வேண்டாம் என்று கூறினார் பறவைகளின் அரசன். அரசரின் அறிவுரையே மற்ற அனைத்து பறவைகளும் கேட்டனர். ஆனால் இன்று சூழ்ச்சிக்கார பறவை மட்டும் அதை கேட்காமல் அங்கு வந்து அந்த தானியங்களை கொத்தி கொத்தி தின்று கொண்டிருந்தது. மேலும் அது, எவ்வளவு தானியங்கள் இவை அனைத்தும் எனக்கு தான், நான் மட்டுமே அனைத்தையும் உண்டு மகிழ்வேன் என்று கூறி மிகவும் சந்தோஷமாக அந்த தானியங்களை கொத்தி கொத்தி தின்றது. திடீரென்று ஒரு சத்தம் கேட்கவே அது என்ன சத்தம் என்று அந்த பறவை பார்த்தது. அது தூரத்தில் குதிரை வண்டி வருவதற்கான சத்தம் என்று அது தெரிந்து கொண்டது. பின்பு அந்த பறவை, குதிரை வண்டி தூரத்தில் தானே வருகிறது. அருகில் வருவதற்குள் நான் சற்று தானியங்களை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று மீண்டும் தானியங்களை பொறுக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த பறவைக்கு தெரியாது அது ஒரு விரைவு வேக குதிரை வண்டி என்று. அந்த குதிரை வண்டி அந்த பறவையின் அருகில் வந்து விட்டது. அந்த பறவை அங்கிருந்து தப்பிப்பதற்கு முன் அந்த வண்டி அனைத்தும் அந்த பறவை என் மேல் ஏறி சென்று விட்டது. அந்த பறவை அங்கேயே இறந்து விட்டது. மாலை வேளையில் அனைத்து பறவைகளும் கூடும் இடத்திற்கு எல்லோரும் வழக்கம் போல கூடினார்கள். ஆனால் இந்த பறவை மட்டும் அங்கு வரவில்லை. உடனே பறவைகளின் அரசன், அந்த பறவை மட்டும் ஏன் வரவில்லை? அது எங்கே உள்ளது என்று அனைவரும் போய் பார்த்து வாருங்கள் என்று அனைத்து பறவைகளையும் அனுப்பி வைத்தது. சிறிது நேரம் கழித்து ஒரு பறவை, அரசே, அந்த பறவை இனி இங்கே வராது. அது செத்து விட்டது என்று கூறியது. அது ஒரு வழிப்பாதையில் இறந்து கிடந்தது. மேலும் அந்த பறவை மேல் ஏதோ ஒரு வண்டி ஏறி இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என கூறியது. பறவைகள் அனைத்தும், என்ன இது, நம்மை அங்கே செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு இந்த பறவை மட்டும் அங்கேயே சென்று உள்ளது என எண்ணியது. பின்பு தான் அனைத்து பறவைகளுக்கும் புரிந்தது, அது அதன் ஆசையை அடக்க முடியாமல் தான் அங்கே தானியங்களை எடுக்க சென்றுள்ளது என்று. கருத்து: பேராசை பெருநஷ்டம். வெப் லிங்க்ஸ்.